Hi sisters, எல்லாருக்குமே வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம இன்னையில இருந்து அட்வான்ஸ் கிளாஸ் போலாம் அப்படினு சொல்றேன். சோ அதுல என்னென்ன ஸ்டிச்சஸ் சொல்லி தர போறோம், அந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல பாப்போம். ஆல்ரெடி இன்னைக்கு வீடியோ லேட்டா தான் வரும்னு நினைச்சிருந்தேன். கோச்சுக்காதீங்க. இப்போ இந்த ஸ்டிட்ச் பேட் வந்துட்டு embossed thread loading or padded loading சொல்லுவோம். அதாவது பைப்பிங் த்ரெட்டை பேசிக் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்கவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பைப்பிங் த்ரெட்டை உள்ளே கொடுத்துட்டு மேலே வந்துட்டு நம்ம லோட் பண்ணுறது சரிங்களா. அவுட்லைனுக்கு வந்து சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஷேப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அடுத்தது டபுள் கலர் அண்ட் ட்ரிபிள் கலர் லோடிங். இது வந்துட்டு டபுள் கலர் ட்ரையாங்கிள் லோடிங். இது வந்துட்டு ட்ரிபிள் கலர் லோடிங். பீட்ஸ் லோடிங். இது வந்துட்டு பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கான பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். பீட்ஸ்லேயும் பண்ணிவிட்டு கர்தானாலையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த கிளாஸஸில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஃப்ரெஞ்ச் நாட்டோட ப்ராஜெக்ட் பாருங்கள். இது வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லைன்னா க்ளவ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. லவங்கம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிச். மேலே வந்துட்டு ஒரு முட்டு, கீழே வந்துட்டு ஒரு லைன் மாதிரி இருக்கும். எம்போஸ்டு ஃப்ளார் ஃபில்லிங் அண்ட் லீஃப் ஃபில்லிங். எம்போஸிங்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு பேசிக்கில் எல்லாமே ஃப்ளாட்டாக பண்ணுறதை பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு எல்லாமே மேக்ஸிமம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம். எம்போஸ்டு ஃப்ளார் ஃபில்லிங் அண்ட் லீஃப் ஃபில்லிங்கோட ப்ராஜெக்ட்டு. இதை வந்துட்டு ஆரி மேட் ஃபில்லிங் அண்ட் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங். மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, எம்போஸ்டாக மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு அடியில் வந்துட்டு பைப்பிங் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஜர்தோசி வந்தாச்சு. ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச். இது வந்துட்டு ட்ரிபிள் கலர் லோடிங் அண்ட் ட்ரையாங்கிள் லோடிங் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. மேட் ஃபில்லிங். இது வந்துட்டு ட்ரிபிள் கலர் லோடிங். அதை எப்படி போடுறது அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. பிளாக் கலர் கிளாத் அப்படின்றதுனால உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு ஒயிட் கலர் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். பீட் ஃப்ளார் அண்ட் லீஃப் ஃபில்லிங். இது வந்துட்டு எம்போஸ்டிங்காக பண்ணுறது எப்படி அப்படின்றது. இது அதுக்கான ப்ராஜெக்டு. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு மிரர் ஒர்க்கு. மிரர் ஒர்க்கோட ப்ராஜெக்டு. ஜர்தோசி ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் சரிங்களா. நக்ஷி, கோரா, சாதின்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஜர்தோசி. உங்களுக்கு கிளாஸஸ் வரும்போது நான் காமிக்கிறேன். இது அதில் பண்ண ஒர்க்கு ப்ராஜெக்டு. ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஆர் ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச். இதை ஃபில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம பேசிக்கில் ஸ்டெம் ஸ்டிச் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதேவே ஜர்தோசியில் நம்ம போடுறோம். அதனால தான் இது வந்துட்டு அட்வான்ஸ் கிளாஸ். அதுக்கு அட்வான்ஸாக தான் நம்ம படிப்போம். இது வந்துட்டு ஜர்தோசி லூப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சீடிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எம்போசிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட். முன்னாடி பார்த்தது சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். இதில் வந்துட்டு ஜர்தோசியில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்றத படிப்போம். இது ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஜர்தோசி செயின் ஸ்டிச். நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் படிச்சிருக்கோம். அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசியில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்துட்டு லேசி டெய்ஸி. சேம் இது வந்துட்டு சில்க் த்ரெட் லேசி டெய்ஸி. இது வந்துட்டு ஜர்தோசி லேசி டெய்ஸி. ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இது ஃபுல்லாகவே நான் மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி குந்தன் ஒர்க். குந்தன் ஸ்டிச். குந்தன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்கறது. இது வந்துட்டு கட் ஒர்க் வந்துட்டு டைப் 1, கட் ஒர்க் டைப் 2. டைப் 1க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வந்துட்டு ஃப்ளார் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது வந்துட்டு அந்த பின்னாடி ப்ளவுஸில் நாட் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு பேட்ச் ஒர்க். எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்கமிங் டேஸில் வரப்போகுது. பேட்ச் ஒர்க். இது வந்துட்டு டைப் 2 மாடல். இது ஜர்தோசி கட் ஒர்க் டைப் 3. இது வந்துட்டு கட் ஒர்க் டைப் 3. இது வந்துட்டு ஜர்தோசி லோடிங் ஸ்டிச். தெரியுதுங்களா, ஒரு விநாயகர் நான் பண்ணியிருக்கேன்.
ப்ராஜெக்டாக. இது ஜர்தோசி லோடிங். இது வந்துட்டு 3D ஒர்க். இது ஒன்று. இது எல்லாமே அப்கமிங் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கிளாஸில் இருக்கிறது என்ன அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்ததெல்லாம் வந்துட்டு இந்த அதாவது இந்த 38 ரிங் நாட்டோட ரிங் நாட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடுறது அப்படின்றத. ரிங் நாட்டு, புல்லியன் நாட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இதில் இன்க்ளூட் ஆகலை. ப்ளஸ்ஸு மார்க்கெட்டிங், ரேட் ஃபிக்ஸிங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரேட் ஃபிக்ஸிங், அட்வான்ஸ் ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸாக என்ன பார்ப்போம் அப்படின்னா எம்போஸ்டு த்ரெட் லோடிங் ஆர் பேடட் லோடிங்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு உள்ளே வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை உள்ளே கொடுத்துட்டு மேலே வந்துட்டு லோட் பண்ணுறது. இதை வந்துட்டு சேஃப்ஸ் ப்ராக்டிஸ். ஒன்றா கிளாஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸ் எம்போஸ்டு த்ரெட் லோடிங். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் எதுவும் ஸ்டிச்சஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளவுஸில் பின்னாடி அந்த நெட் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நெக்கில் வந்துட்டு கீழே நம்ம போர்ட் ஷேப்பு வித் ஓவல் அதெல்லாம் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த ஓவல் ஷேப்பு அந்த ஹார்ட்லியெல்லாம் நெட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா பின்னாடி, அந்த ஒர்க்கையும் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா இந்த ஃபைலில் எனக்கு இன்க்ளூட் ஆகலை. ஸோ இந்த ஃபைல்லையும் நான் காமிக்கலை. இல்லை, நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுக்க மாட்டணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கவே வேண்டாம். தேங்க்யூ.